பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஹ்கமுல் பனீன் வல் பனாத். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய சட்டங்கள் பொதுவாக நாங்கள் விளங்கி வச்சிருக்க வேண்டியது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இரண்டு பேரும் கலந்து வருகின்ற பொழுது லிதக்கரி மிஸ்ரு ஹல்லில் உன்சையின், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற பங்கை போன்று இரண்டு மடங்கு டபுளாக கொடுக்கணும் ஆணுக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆண் வருகின்ற பொழுது ஒரு ஆணுக்கு இரண்டு தலை இருப்பது போன்று நாங்கள் கற்பனையில் எடுத்துக்கொள்வோம். அப்போ ரெண்டு ரூஸாக நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக இந்த இடத்துல இபின் இருக்கிறார் என்றால் இந்த இபினை நாங்கள் ரெண்டு ரூஸ் இருப்பது போன்று பார்ப்போம். பின்த்தை நாங்கள் ஒன்று என்று பார்ப்போம். அப்போ நாங்கள் அசில் மசாலா போடக்கூடிய சந்தர்ப்பங்களில் சொத்து பிரிப்பதற்காக வேண்டி அசில் மசாலா எடுப்போம். எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் சொல்லுவோம், இதில் 3 பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள் அசில் மசாலாவை எடுத்துக்கொண்டு இபனுக்கு 2 மடங்கும் பின்துக்கு 1 பங்கும் நாங்கள் கொடுப்போம். சப்ஜெக்ட் முடிஞ்சு. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்க என்று சொன்னால், இதாக்கான வரது ஜம்மம் மினது கூர் வலினாத், ஆண்கள் பெண்கள் என்று மிக்ஸ் ஆகி கூடுதல் குறைச்சலாக வார சட்டங்கள். அந்த கட்டத்திலையும் என்ன செய்வாங்க என்றால் லிதக்கரி லிஅஃபுல் உன்சா. நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு ஆண் இருந்தேன்டா அவருக்குரிய தலையை நாங்கள் 2 தலை இருப்பது போன்று கவனத்தில் கொள்வோம் என்று. அப்போ எந்த இடத்துல பார்த்தோம்டா, இபின் இவருக்கு ரசான், இவருக்கு ரசான், அப்போ 4 5 6. அப்போ நாங்கள் அசில் மசாலா 6 என்று போடுவோம். போட்டுட்டு இவனுக்குரிய பங்கு 2, அடுத்த இவனுக்குரிய பங்கு 2, பின்துக்கு 1 1. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபின் இப்போ 2 இபின் 2 பின்த் என்று சொல்லி உதாரணத்துக்கு நாங்கள் போட்டிக்கிறோம் விளங்குறதுக்காக வேண்டி. ஜம்மமினது கூர் வழியினாக விளங்குறதுக்காக. இன்னொரு மசாலாவை பார்த்தீங்கன்னா இதில் 3 பேர் போட்டிக்கிறேன். இபின் 3 பேர், பின்த் என்று 2 பேர் போட்டிக்கிறேன். அப்போ பின்தான் என்று போடாமல் எங்களோட ஆரம்ப கட்டங்களுக்காக வேண்டி விளங்குறதுக்காக போட்டிக்கிறோம். அப்போ இதுலேயும் நாங்கள் பார்த்தோம்டா இப்போ ரசான் என்ற அடிப்படையில் பார்ப்போம். இப்போ 2 4 6 7 8. அப்போ நாங்கள் அசில் மசாலா 8 என்று போடுவோம். 2 2 2 6 7 8. அடுத்த உதாரணம் ஒன்று விளங்குறதுக்காக வேண்டி இதில் 3 பனாத், அடுத்தது இபுனான். இப்போ சலாசு பனாத் இபுனான் போட்டிக்கிறோம். இப்போ இபுனான் என்று சொல்லக்குள்ள நாங்கள் 2 பேர் இருக்கிறாங்க என்றால் 4 பேர் மாதிரி பார்ப்போம். அப்போ இங்கே 4 இவங்களை சிங்கிளாகவே நாங்கள் பார்ப்போம். 4 3 7. இப்போ அசில் மசாலா நாங்கள் 7 என்று போடுவோம். போட்டுட்டு பின் 3 பேருக்கும் 3 சிஹாம் கிடைக்கும். இவனுக்கு 4 கிடைக்கும். டோட்டல் 4 3 7. இப்போ இது அஹ்காமுல் பனீன் வல் பனாத்தில் இரண்டாவது சப்ஜெக்டில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் லென்த்தாக அமைக்கிறதுக்காக வேண்டி போதுமாகிக்கொள்ளும். அடுத்த வீடியோ தொடரும்.